ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சரவணனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதாவது மயில் வந்துட்டு அவங்கள விட 2 வயசு 7 மாதம் பெரியவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. இது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், வீட்டில் விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சரவணன் போகிறாரு. ஆனால் மயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே நம்ம சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சி பேசும்போது இங்கே மயில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பிளேட்டை சரவணன் மேலே திருப்பி விட்டுடுறாங்க. அத்தை, திரும்பவும் உங்கள் பிள்ளை என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுற வரைக்கும் இவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் போல இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலையும் இவர் கேட்க போகிறதே கிடையாது அத்தை. பேசாமல் என்னை எங்கள் அம்மா வீட்டிலே விட்டுருங்க. இப்போது குழந்தை விஷயத்தில் இவ்வளோ நாளாக போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே சந்தேகப்பட்டார். இப்போ வந்துட்டு நான் வந்து அன்றைக்கி கிச்சனில் பேசினேன் இல்லைங்களா, என் வயசு விஷயத்தை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வயசு மேலே சந்தேகப்பட்டு இப்போ வந்துட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு அத்தை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிற மாதிரியும் சொல்லி அப்படியே வந்து பொய் சொல்கிற மாதிரி மயில் வந்து மாற்றிடுறாங்க. அப்படியே சரவணன் மேலே திருப்பி விட்டுடுறாங்க. என்னடா நீ இன்னும் அடங்கலையா, இப்போவும் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு திட்டிக்கிட்டே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. கோமதி மட்டுமே கிடையாது, பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சு பாண்டியனுமே கூட அப்படியே தான் கேட்குறாங்க. என்னடா நீ ஒருத்தர் தான் உருப்படியான்னு இருக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக, இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணை எதுக்கிட்ட இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா? எங்கே பாரு சரவணா, ஒழுங்கு மரியாதை இருக்கிறதுக்கு கற்றுக்கோ, நீயும் எல்லாரும் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் சரவணனை திட்டிடுறாங்க. ஸோ சரவணனால் எதிர்த்து வேறு விஷயம் எதுவுமே பேசவே முடியல. ஸோ இவ அப்படியே பிளேட்டை மாற்றி அழுது நாடகம் ஆடிடுறாங்க மயில் இருந்துக்கிட்டு. அப்பா எப்படி எல்லாமே நடிக்கிறாளா, இவ்வளோ மாதிரி நம்மளால் யாராலுமே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் மனசுல நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா மயில் உள்ளே போயிடுறாங்க. இங்கே சரவணன்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதி ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு மயில்கிட்ட எப்படிடி என் அப்பா அம்மா கிட்ட எப்படி நடிக்கிற, நான் போய் சொல்கிறேன்னா உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வீட்டில் சொல்லலான்னு வரும்போது அப்படியே எம்எல்ஏ திருப்பி விட்டுட்டியே, பக்கா கில்லாடி தாண்டி நீ, ஃபேமிலியே அப்படியே கமுக்கமாக வந்துட்டு நிறைய ஏதோ பெருசாக பிளான் போட்டுட்ருக்கீங்க போல இருக்குது, மொத்தமாக சுருட்டின்னு போகலான்னு தான் நீங்களாம் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டுருக்காரு. மாமா அப்படியெல்லாம் எதுவும் மாமா நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க, நான் ஏதோ போய் சொல்லிட்டேன், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வீட்டில் சொல்லாதீங்க மாமா, தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என்னை ஏண்டி மாட்டி விட்ட, நான் என்னை ஏண்டி கெட்டவனா என் அப்பா அம்மா கிட்ட நீ காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படுறாரு. மாமா அது வந்து நீங்கள் வீட்டில் விஷயத்த சொல்லிடுவீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லிடுவேன்றதுக்காக நீ பொய் சொல்லி தப்பிக்கிற பார்த்தியா, பார்க்குறேன்டி உன் ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன், போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனால் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடி, ஆனால் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையோ கட்டாயம் வந்தால் நான் சொல்லியே தீர்வேன், அன்னைக்கு நீ மாட்டிப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சரவணன் வந்துட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு. ஸோ அப்போ இங்கே பழனியுமே வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா உன் மாமா ஏதாச்சும் உன்னை திட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா மாமாவும் விஷயம் தெரிஞ்சு உன்ன மாதிரி தான்க்கா பேசினாரு, அவர் என்ன வந்துட்டு கோவப்படுப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அப்போது வேற என்ன விஷயம், அம்மா கடை ஓப்பன் பண்ணிடலான்னு சீக்கிரமாகவே சொல்லிட்டு இருந்துச்சு, எப்படா ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கோமதி வந்துட்டு பழனியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அக்கா மறுநாள் வந்துட்டு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லி இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவ்வளோ குறுகிய டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா நான் கூட சொன்னேன் இதுக்கு என்ன இம்புட்டு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பழனி சொல்லிட்டு இருக்காரு கோமதி கிட்ட. நான் அண்ணனுங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுடா நல்ல விஷயத்த ஏன் தள்ளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு பாண்டியனும் சரவணனும் கடைக்கு போகிறாரு. அப்போது வந்துட்டு பழனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்போ எதிர்த்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அதாவது ஃபர்னிச்சர்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே ஏதோ எதிர்த்தாப்பில் கடை வருது போல் இருக்குது மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பழனியே வந்துட்டு பாண்டியன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆமாடா என்னவா இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அக்கம் பக்கத்தில் போகிறவங்க கிட்ட கூப்பிட்டு என்னென்ன இங்கே ஏதோ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அதுதான் ஏதோ கடை வரப்போகிறதா சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கடையோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தெரியலப்பா, ஏதோ பொம்மை கடையோ ஏதோ பாத்திரம் கடையோ போட போகிறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுதான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது, இந்த ஊரில் அதுதான் இல்லாத இருக்கு, தான் நீ மல்லிகை கடை வச்சிருக்கியே வேற என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கடையில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு தடபடலாக. டெலிவரிக்கும் வந்துட்டு சரவணன், பழனி இவங்க மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. வழக்கம் போல் மயிலோடைய அப்பா மயிலும் கடையில் இருக்காங்க. ஸோ மயிலை பார்க்க பார்க்க சரவணனுக்கு அவ்வளோ கோவமாக வருது. டெலிவரிக்கே போயிடலாம் போல இருக்குது கடையில் இல்லாமல் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு அந்த கோவம் வருது மயில் மேலே. அப்படியே வந்து மயில் நல்லா வந்து பொய் சொல்லி நடிக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ சரவணன்கிட்ட மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது, இப்படியெல்லாம் பண்ணி அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு இந்த சூடோடையே மயில் வந்து எல்லா விஷயங்களையும் சரவணன்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஒத்துக்கிட்டா கூட பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னால் கூட சரவணன் ஏதோ மன்னிச்சு வீட்டில் விஷயம் தெரிய வரப்போ ஏதோ மயிலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனால் வந்துட்டு மயில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சரவணனுக்கு தெரியும் போதெல்லாம் பொய் சொல்லி சரவணன் மேலேயே பழியை போட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக இன்னும் மறைச்சி வச்சிருக்கிற உண்மை நகை விஷயம் எல்லாம் வெளியே தெரிய வந்தால் ஸோ சரவணன் வந்துட்டு அவ்வளோதான், மொத்தமாக வந்துட்டு மயிலை வெறுத்துருவாங்க. ஸோ அவங்களே வீட்டில் விஷயத்த சொல்லி எல்லார்கிட்டையும் ஸோ கோமதி பாண்டியனே வீட்டை விட்டு மயிலை வெளியே அனுப்புகிற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ வந்து மயில் வந்து இப்போதைக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க சரவணன் கிட்டே இருந்து, அவங்களுடைய ஃபேமிலி கிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு பழனி இருந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மச்சான் அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு கடை திறப்பு வேலா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ என்னடா நாளைக்கே வா, இப்போ தான்டா சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளேயே எம்பிட்டு நாளாக போயிட்டுருக்கு இந்த விஷயம்லாம், ஒரு கடை பார்க்கணும், அதுக்கு இடம் பார்க்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் இங்கே பாருங்கள், அந்த கவலைலாம் எனக்கு இல்லை மச்சான், அண்ணனுங்களே எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நான் போய் சும்மா அங்கே உக்காந்தா மட்டும் போதும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கடை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு நீ ஒரு எட்டு கூட போய் பார்க்கலையாடா இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு பாண்டியன் வந்து கேட்குறாரு. இல்லை மச்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நாளைக்கு கடை திறப்பு விழா நீங்கள் எல்லாரும் வாங்க மச்சான் அப்படின்னு. என்னடா அவங்க எல்லாரும் வரும்போது நாங்கள் வந்து அங்கே நின்னா அது சரி வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்க்கா மாமா கிட்டே நீங்களாச்சும் சொல்லுங்கள், நீங்களாச்சும் சொல்லுங்கடா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது மாமா, நீ முன்னேறது எங்களுக்கு சந்தோஷம்தான், நாங்களும் அதில் வந்து கலந்துக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் இது உங்கள் அண்ணனுங்க அதாவது ஆசைப்பட்டு உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்குற கடை, அங்கே வந்து நாங்கள் வந்து நின்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது மாமா, வேணாம் அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ நாங்கள் வரலைன்னா கூட என்னடா எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே அவங்களை வற்புறுத்த வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் மச்சான் அப்படின்ற மாதிரி பழனியும் சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஸோ சுகன்யா தான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தம்முன்னு குதிச்சிட்டு இருக்காரு. நாளையிலேருந்து நீங்கள் யார் கடையிலையும் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, முதலாளியாக இந்த கல்லாவில் நீங்கள் உட்காரலாம். அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் நானும் சேர்ந்து சீக்கிரமாகவே நம்மளோட கடைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சுகன்யா பேசிகிட்டு இருக்காங்க பழனிக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையிலே போயிட்டு அங்கே கோமதியோட அதாவது பாண்டியன் சக்திவேலோட வீட்டில் போயிட்டு சுகன்யாவும் பழனியும் நிற்கிறாங்க. என்னடா எல்லாம் ரெடியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீங்கள் தான்டா ரெடியான்னு கேட்டோம், கடையில் நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ஏற்கனவே ஆள் வச்சு ரெடி பண்ணியாச்சு, நீ வந்து அங்கே கடையில் உட்காந்தா மட்டும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து கிளம்புறாங்க. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல், அதுக்கப்புறம் சக்திவேல், முத்துவேல், மாரி, வடிவு, அப்பத்தா எல்லாருமே. ஏன்னா கடை எங்கே இருக்குது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நானும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீங்களும் சொல்லவே இல்லை, கடைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. என்னமாம்மா பழனி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேரை தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா
அப்போது என்னுடைய பேர் வச்சுருக்கீங்களா சுகன்யா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சுகன்யா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உங்களுடைய பேரில் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா சக்திவேல் முத்துவேல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாருடைய பேர் தான் வச்சுருக்கீங்க, சர்ப்ரைஸாக இருக்குது. ஆமாம், கடை எங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, இங்கேருந்து தினமும் தூரமாக போயிட்டு வர மாதிரி இருக்குமா இல்லை கிட்டத்தில் எங்கேயோ வாச்சா, என்ன ஏதுன்னு சுகன்யாவும் பழனியும் ஆர்வத்தோடு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்க தானே போகிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாங்க. என்ன மச்சான் இந்த வழியாக போகிறீங்க, இது மச்சானோட கடைக்கு போகிற வழியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா இந்த வழியில் மச்சனோட கடைக்கு போகிற வழி மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாதா, ஏண்டா நல்ல காரியத்துக்கு போகும்போது அவனை பற்றி எதுக்குடா ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பழனி வந்துட்டு திட்டிக்கிட்டு வராரு. சக்திவேல் வந்துட்டு இல்லை மச்சான் இல்லைண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு அவரோட கதைக்கு எதிர்த்தாப்புலேயே வந்துட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க. ஸோ அதாவது பாண்டியனோட கடைக்கு எதிர்த்தாப்புலையே. இதை பார்த்த உடனே பழனிக்கு ஷாக் ஆகுது. என்னென்ன இங்கே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எங்கடா போக முடியும், இங்கே தானே கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சொல்கிறீங்க கடை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க புரியலையே எங்களுக்கு அப்படின்னு, என்னம்மா இறங்கி கீழே பாருமா கடை இங்கே தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மச்சோனோட கதைக்கு எதிர்த்தாப்புல கடையை ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா ஏன் சரி வராது, இங்கே பாரு தொழில் யார் வேணாலையும் பண்ணலாம், அது எங்கே வேணாலையும் பண்ணலாம், இப்படி யாரும் வேணும்னே பண்ண மாட்டாங்க, நல்ல இடம் இங்கே தானே அமையுது, மெயின் வெளி இதுதான், இங்கே ஆரம்பித்தா அவங்க கடை நல்லா ஓடும்னு எங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு சொந்தமான இடம், அதில் தான் உனக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பழனிக்கு உறுத்தலாகவே இருக்குது, நம்ம அந்த கடையிலேருந்து வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ன உடனே மச்சானும் அக்காவும் எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க கதைக்கு எதிர்த்தாப்புலேயே கடை ஓப்பன் பண்ணுறது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி யோசிக்கிறாங்க. என்னடா பழனி இன்னும் என்ன நின்றுட்டுருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தா என்ன அத்தா இது இங்கே தான் கடை ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா எல்லாத்தையும் உன்னை கேட்டு தான் செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொன்னார். இல்லைண்ணே அது வந்து அப்படின்னு, ஏங்க அதான் கடை ஆரம்பிச்சாச்சு இல்லை, இதுக்கு மேலே என்னங்க பேசிகிட்டு இருக்குது, அவருடைய கடை எதிர்த்தாப்புல இருந்தால் என்னங்க, கடைக்கு யார் யார் கூட்டம் வரமோ அதை பொறுத்து தானே அவரும் சம்பாதிக்கணும் நாமளும் சம்பாதிக்கணும் இல்லை, ஏன்னா அதுக்குன்னு ஓடாத இடமா பார்த்து அந்த மொக்கில் போய் கடையை வச்சுக்கலான்னு சொல்கிறீங்களா, இங்கே தாங்க மாமா சொல்கிற மாதிரி கடை நல்லபடியாக ஓடும், நீங்கள் வாங்குங்க, அவருமே இவ்வளோ நாளாக எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அவர் சம்பாதிச்ச வரைக்கும் போதும், அல்லாதவங்க பிள்ளைங்களெல்லாம் கரை சேர்த்தியாச்சல, இதுக்கு மேலே என்னங்க நம்மளும் இங்கே கடையை போட்டு 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. டேய் அந்த பிள்ளைய பார்த்து கற்றுக்கடா, உழைக்க தர்ற பிள்ளை நீயும் இருக்கே, என்னத்த சொல்ல அத்தா இவனை கூட்டிகிட்டு வா அத்தா, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு அங்கேருந்தே போகிறாரு. ஸோ இங்கே சக்திவேலோட பிளான் என்ன அப்படின்னா முழுக்க இது சக்திவேல் வேணும்னே பண்ண வேலை மட்டும்தான். ஸோ வந்து பழனிக்கு கடை ஆரம்பித்து கொடுக்குறோம் அப்படின்ன உடனே இங்கே பாண்டியனுக்கு எதிராக கடையை ஆரம்பித்து கொடுக்கணும், பாண்டியனுடைய கடையை மூடணும், நம்ம தம்பியோட கடை நல்லபடியாக வளரணும், நம்மளையே அசிங்கப்படுத்துகிறாங்க பிறந்த நாளில் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அசிங்கத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது நம்ம பழனி அதாவது சக்திவேல் வந்து ஏற்பாடு பண்ணது. ஸோ அப்போ வந்துட்டு பழனிவேலுக்கு இது சுத்தமாக விருப்பமும் இல்லை, அவருக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது. ஸோ கடையை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த கடை முன்னாடி நின்ன அப்போ மட்டும்தான் பழனிக்கு கடை இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கடையை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் வந்து ஆல்ரெடி எல்லாரையும் வர வச்சு கடை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வடிவு அப்பத்தா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கடை ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடையோட பேர் என்னென்னு முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே நம்ம காந்திமதி அப்படி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுடைய பேரை போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா பழனியோட பேரை போடாமல் என்னுடைய பேரை போட்டிருக்கா அப்படின்னு. ஆத்தா என்னுடைய பேரை போட்டிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், உன்னுடைய பேர் போட்டதுனால தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது,
உன்னோட பேரே இருக்கட்டும் ஆத்தா, நீ தானே எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சந்தோஷம் தான் படுறாரு. இருந்தாலும் மச்சானுடைய கதைக்கு எதிர்த்தாப்புல கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பாண்டியனும் கடைக்கு வராங்க. ஸோ வழக்கம் போல் வந்து வண்டியை நிறுத்திட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, என்னடா இது, நேற்று தான் ஏதோ வந்து எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கே கடை திறந்துட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இப்போல்லாம் சீக்கிரமாகவே ஒரே நைட்லேயே எல்லாம் முடிஞ்சிடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. ஆமாம் என்ன கடையாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனி அதாவது பாண்டியன் சொல்லிக்கிட்டே வரும்போது, இங்கே பார்த்தா முத்துவேல், சக்திவேல், குமரவேல், அப்பத்தா, பழனி இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஆத்தா நேரமாகுது வந்து விளக்கேத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லவும் விளக்கேற்றி அப்பத்தா ஓப்பன் பண்ணுறாங்க கடையை. அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக, டேய் நீ முதல்ல வந்து கல்லால் உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை உட்கார சொல்கிறாங்க. அண்ணா இருக்கட்டும்ண்ணே, ஆத்தாவை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அப்போ தான் இல்லைடா இது உன்னோடைய கடை தானே, நீயே உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஏதோ பொருள் வாங்குற மாதிரி இங்கேருந்து வந்துட்டு பொருள் வாங்குறாங்க. ஸோ இவங்களே வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறாங்க. அப்போத்தாவே வந்துட்டு ஆத்தா நீயே முதல்ல ஆரம்பித்து வை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறாங்க. அப்போது உள்ளே நின்றுக்கிட்டு பழனி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில சொந்தக்காரங்க வந்துட்டு பழனியை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. பழனி வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த கடையிலேருந்து நீ வந்து முதலாளி ஆகிட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி, அதாவது இங்கே பழனி தான் கடை ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ கடைக்கு வந்து கிளம்புறாரு. ஸோ எதுவுமே பேசாமல் பயங்கரமாக வந்து கடுப்பில். அப்போ இங்கே சரவணனுமே இருந்துக்கிட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும், கடை எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு தெரியாது, அண்ணனுங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படிடா எல்லாம் அதாவது என்னமே தெரியாத மாதிரி இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அது எப்படிடா ஒரு கடை ஆரம்பிக்கிற போது எங்கே என்ன ஏதுன்னு கூட அவன் விசாரிக்க மாட்டானா, அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கானா? ஏய் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான்டா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே வேணும்னே கடையை போட்டிருக்கான். அவன் சம்பாதிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, அவன் முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்படி நம்மளோட கடையை எதிர்த்தாப்புலேயே நம்ம கடையை மூட வைக்கிற மாதிரி அவன் கடையை திறந்துருக்கிறது நியாயமாடா, நீயே சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா விடுங்கப்பா, ஒரு வேளை இது மாமாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் அவங்க அண்ணனுங்களோட வேலையாக இருக்க போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா இதெல்லாம் எனக்கு என்னமோ வேணும்னே நடந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. அதே கோவத்தோடு வந்து கல்லால் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே வழக்கம் போல் வியாபாரம் ஆகவே இல்லை. ஸோ பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் கோமதி, அதாவது மயில் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து கடைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி வராங்க. ஸோ அப்போ கடையில் எல்லோரும் இருக்கும்போது வியாபாரம் டல்லாகவே இருக்குது. ஸோ வியாபாரமே ஆகலை. ரெகுலர் கஸ்டமர் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் பாண்டியனோட கடைக்கு வராங்க. அப்போது வந்து என்னப்பா எதிர்த்தாப்புல மல்லிகை கடை வச்சுருக்காங்க போல இருக்குது, அதுவும் மச்சானே வச்சுருக்கேன், என்னப்பா இதெல்லாம் நல்லாவா இருக்குது, மல்லிகை கடைக்கு எதிர்த்தாப்புலே இன்னொரு மல்லிகை கடை ஆரம்பித்தா எப்படிப்பா பிஸ்னஸ் ஓடும், இவ்வளோ நாளாக உன்கிட்டே தொழில் கற்றுக்கிட்டு இப்போது தனியாக போய் தொழில் ஆரம்பித்து அதுவும் உனக்கு எதிராகவே ஆரம்பிச்சிருக்கிறானே வாப்பா, இதெல்லாம் நியாயமா, என்னப்பா இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி வர்ற கஸ்டமர் ஒரு சிலரும் பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது. ஸோ பழனி மேலே இருக்கிற கோபத்தை இன்னுமே அதிகப்படுத்துது. ஸோ பழனி வந்து கடுப்பில் இருக்காரு, அதாவது பாண்டியன் வந்து கடுப்பில் இருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு, அப்பா நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா, மாமா வீட்டுக்கு வந்தால் நம்ம அவர்கிட்ட பேசி விசாரிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காவும், நீ கடையை பார்த்துட்டு வாடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி அந்த கடையை பார்த்துட்டே போயிடுறாரு. ஸோ வேணும்னு எங்கள் சக்திவேலு, முத்துவேல், குமரவேல் இவங்க 3 பேரும் நின்று பாண்டியனை வெறுப்பேற்றுற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நம்ம கடைக்கு எல்லாரும் வாங்க, இதே நம்ம தம்பியோட கடை அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இங்கே பழனி முதல் கடை ஆரம்பித்த உடனே கூட்டம் ஓஹோன்னு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து தான் பாண்டியனுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஸோ நம்ம கடையில் இருந்த கஸ்டமர் முழுக்க அவனோட கடைக்கு போயிட்டாங்களே, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே புதுசாக ஓப்பன் பண்ணி இருக்கானே, நம்மளை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளாக திட்டம் போட்டு இருந்திருக்கானே, நமக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
பாண்டியன் கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்லேயே என்ன நடக்க போகுது, பாண்டியன் வந்து பழனி வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, வீட்டுக்கு கோமதி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பாண்டியன் கடைக்கு எதிர்த்தாப்புலேயே பழனி கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.